குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு ஓகேங்களா. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிஜி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் 2025 ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. போத் அஃபிலியேட்டட் காலேஜ் அண்ட் மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேருக்குமே சேர்த்து பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அகாடமிக் ஸ்கெடியூலு. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே, காலேஜ் ரீஓப்பன், எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ இதை பற்றி எல்லாமே பார்ப்போம் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ண போகிறாங்க கிளாஸஸ்க்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ட்ரைனிங் பற்றி எதுவுமே அப்டேட் பண்ணலை, யூஜிக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் டே ஒன்லேருந்து ரெகுலர் கிளாஸஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கான ரீஓப்பனிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செப்டம்பர் 3 ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 3லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வர்றதுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களோட அந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரோட டியூரேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2025 டு டிசம்பர் 2025ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சாட்டர்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக கன்சிடர் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அசஸ்மெண்ட்டும் இன் பிட்வீனில் நடக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி, எம்ஐடி, எஸ்ஏபி, ஸோ இந்த மாதிரி வர மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கும் அகாடமிக் ஸ்கெடியூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமமான விஷயங்கள்லாம் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஓப்பனிங் டேட்டு, செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு, லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதே செப்டம்பர் 3 தான் ரீஓப்பன் ஆகுது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே டிசம்பர் 16. தென் செமஸ்டர் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 20 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இன் பிட்வீன் அந்த அசஸ்மெண்ட்டு அண்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் டேஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டேட்ஸ் வந்து வேரி ஆகும் ஓகேங்களா. இது அந்தந்த காலேஜஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேரி ஆகும். மற்றபடி இந்த காமனான டேட்ஸ்லாம் சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.